பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: உங்களுக்கு உரியதை உங்களிடமே கொண்டு வந்து சேர்ப்பார் கர்த்தர். ஆதார வசனம் ஆதியாகமம் 26:22. பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான் ஈசாக்கு. அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை பெலிஸ்தியர்கள். அப்பொழுது அவன் ஈசாக்கு, நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டார். சுதந்திரவாளிகளே, ஈசாக்கு எகிப்துக்கு போக வேண்டாம், கேராரிலே இரு என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். அது உங்களுக்கு தெரியும். ஆதியாகமம் 26:12 அவன் விதைத்தான் 100 மடங்கு பலன் பெற்றான். அவன் பெலிஸ்தியரை காட்டிலும் பணக்காரன் ஆகிவிட்டான், செல்வந்தன் ஆகிவிட்டான். அப்போ பெலிஸ்தருக்கு இருக்க வேண்டாம், போ என்று துரத்தி விட்டார்கள். பள்ளத்தாக்கு கேரார் பள்ளத்தாக்கு வருகிறார். அங்கே ஆபிரகாம் தோண்டி இருந்த துறவுகள், தண்ணீர் துறவுகள், நீரூற்றுகள், அதை பெலிஸ்தீர்கள் மூடிவிட்டார்கள், மண்ணை போட்டு மூடிவிட்டார்கள். இப்பொழுது அவன் ஒன்றொன்றாக தோண்டி அதற்கு ஆபிரகாம் என்ன பெயர் வைத்தாரோ அதே பெயரை அவன் வைக்கிறான். துறவுகளை தோண்டுவார். தண்ணீர் சுரந்து வருகிறது. அதற்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். கேராரின் மேய்ப்பர்கள் வந்தார்கள். பெலிஸ்தர் மேய்ப்பர்கள் வந்து வாக்குவாதம் பண்ணுகிறார். இந்த துறவு எங்களுடையது. விட்டுவிட்டான். வேறொரு துறவை போய் வெட்டுகிறான். தண்ணீர் சுரந்து வருகிற சித்னா என்று பெயரிட்டான். மறுபடியும் வாக்குவாதம், எங்களை விடுங்கள் என்று சொல்லி அதையும் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை, வரவே இல்லை. அப்பொழுது ஈசாக்கு அவனுடைய ஆட்களை பார்த்து சொல்கிறான், நாம் பழுகி பெருகும்படிக்கு நமக்கு இடம் உண்டாக்கி தந்தார் என்று அதற்கு ரெகபோத் என்று அவனை பெயர் விடுகிறான். ஏன் முதலில் தோண்டின துறவுகள் 2 துறவுகள் தோண்டினான் அல்லவா? அவர்கள் வந்து வாக்குவாதம் பண்ணும்போது தேவன் ஏன் அமைதியாக இருந்து விட்டார்? அது ஆபிரகாமுடைய துறவு தானே, அப்படி என்று அது ஈசாக்குக்குரியதானே, ஏன் அமைதியாக இருந்தார் கர்த்தர்? அவைகள் இப்பொழுது ஈசாக்குக்கு வேண்டாம் அல்ல என்று வைத்திருந்ததால் எதிரி வாக்குவாதம் பண்ணும்போது கர்த்தர் அமைதியாக இருந்து விட்டார். நமக்குரியது அல்ல என்பதை கர்த்தர் நம்மை தொட விட மாட்டார். நன்றாக கவனித்து கேட்க வேண்டும். அவைகளிலிருந்து எந்த நன்மையும் வர விட மாட்டார். நம்ம நன்மை எதிர்பார்த்திருப்போம். இது கர்த்தர் செய்வது. நமக்குரியது ரெகபோத்து தான். ஆனால் ரெகபோத்தை எதிரியை தொட விட மாட்டார். உங்களுக்கு உரியதை எவனும் கொம்பனும் தொட விட மாட்டார். உங்களுக்கு அல்லாதது என்று அவர் வைத்திருப்பதை உங்களை தொட விட மாட்டார். அதிலிருந்து எந்த நன்மையும் உங்களுக்கு வராது. இதை நீங்களும் நானும் புரிந்து கொண்டால், ஏன் இந்த உறவு தள்ளி போய்விட்டது, நான் ஒன்றும் செய்யவில்லையே என்று இதை இதுவரை மனதில் புழுக்கமாயிருந்த இன்றோடு அதை அழித்து விடுங்க. அந்த உறவுகளை என்ற சில உறவுகளை ஒரு காரணம் இல்லாமல் தள்ளி வைத்து விடுவார். சில உறவுகளிலிருந்து நன்மை வராமல் தடுப்பார். அது அவருக்குத்தான் தெரியும். அந்த நன்மை வந்தால் உங்களுக்கு அது நன்மையாக இருக்காது. உங்களை அடிமைப்படுத்தி விடுவார்கள். உங்கள் விசுவாச வாழ்க்கையிலிருந்து தள்ளி விடுவார்கள் என்பது அவருக்கு தெரியும். ஆகையால் தடுத்து நிறுத்தி விடுகிறார். அவரிடமிருந்து எந்த நன்மை உங்களை வந்து எட்டாமல் அவர் பார்த்து கொள்கிற கர்த்தர் செய்வது. எத்தனையோ நன்மைகளை நீங்கள் செய்திருப்பீர்கள், ஆனால் அவர்களை உங்களுக்கு செய்ய விட மாட்டார். ஏனென்றால் அவருடைய இருதயத்தை அறிந்தவர். அவர் சொல்லி காட்டுவார்கள், அடிமைப்படுத்தி விடுவார்கள், உங்களை இந்த விசுவாச வாழ்க்கையிலும் தள்ளி விடுவார்கள் என்பது அவருக்கு தெரியும். இது உங்களுடைய முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கும் என்பது தெரியும். நீங்கள் அவர்கள் சில நன்மைகளை செய்தால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் நீங்கள் அப்படியே கேட்பீர்கள். அது ஓட்டத்திற்கு தடையாக இருக்கும் என அறிந்தவர் அதை தள்ளி வைத்து விடுகிறார். அனந்த ஞானம் கொண்டவர், இவற்றை முன்னெறிந்தவர், இவற்றை தவிர்க்கிறார். அது உங்களுடையது அல்ல என்று அவர் குறித்து வைத்து விட்டார். நீங்கள் நினைக்கிறீர்கள் நம்முடையது என்று. அவர் வேண்டாம் என்று தள்ளி வைத்து விட்டால் உங்களை தொட விட மாட்டார். அதிலிருந்து எந்த நன்மையும் வராது. அதே சமயத்தில் நமக்கு என்று உரியதை, உங்களுக்கு என்று உரியதை அவர் திட்டமிட்டு வைத்திருப்பதை எவனையும் தொட விட மாட்டார். அது வேலையாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், ஆர்டராக இருக்கலாம், இடம், வீடு, உறவு, சொத்து, ப்ராஜெக்ட், எது வேண்டுமானால் இருக்கலாம். அது உங்களுடையது என்று அவர் குறித்து வைத்து விட்டால் அது உங்களுக்கு கூட தெரியாது. அதை தொட எவனை விட மாட்டார். ஒரு இன்டர்வியூக்கு போகிறீர்கள், பக்காவாக எல்லாரும் ஆன்சர் பண்ணுகிறார்கள், நீங்கள் ஒன்றும் அப்படி ஒன்று பண்ணவில்லை. ஆனால் அந்த இடம், அந்த வேலை அது உங்களுக்குத்தான் என்று ஆண்டவர் ரிசர்வ் பண்ணிவிட்டால் ஒருவனை தொட விட மாட்டார். அந்த அதிகாரிகளுக்கே உங்களுக்கு கொடுக்கத்தான் அவர் திருப்பி விடுவார் இருதயத்தை. இது இன்று வரை நடந்து கொண்டு தான் இருக்கிறது. நம்புகிறவர்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஏராளமான சாட்சிகள் உண்டு, சொல்ல நேரம் இல்லை.
இதை புரிந்து கொண்டால் நான் சந்தேகப்படுவோ, தடுமாறுவோ, கிடைக்குமோ கிடைக்காதோ என்று அல்லல் படுவோ வேண்டியதில்லை. ஆண்டவரே, இன்றைக்கு போகிறேன், எங்கூட வாருங்கள், எனக்கு உதவி செய்யுங்கள், உங்களுக்கு சித்தமானால் அது எனக்கு என்றால் நீங்கள் எளிமையாக எனக்கு செய்து தருவீர்கள் என்று ஒரு அறிக்கை செய்துவிட்டு போங்கள். அவ்வளவுதான். உங்களுக்கு உரியதை உங்களிடமே கொண்டு வந்து சேர்ப்பார். ரூத்தினுடைய புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ரூத்து பிறப்பதற்கு முன்பாகவே அவர் முன் குறித்து விட்டார். அவள் கொண்டு வந்து யூதர்களாக கொண்டு சேர்க்க வேண்டும் என்றும், இயேசுவின் பிறப்பின் அட்டவணையில் கொண்டு வர வேண்டும் என்று வைத்து விட்டார். மோவாபிய தேசம் சபிக்கப்பட்டது. அந்த சபிக்கப்பட்ட இருக்கக்கூடாது, சாபம் தீர்ந்து விட்டது. சபிக்கப்பட்டதிலிருந்தான் ஒரு பிள்ளை கொண்டு வந்தார். அவளுக்கு தெரியுமா, அவள் ஆண்டவர் வேண்டும், தேவன் வேண்டும் என்ற அந்த இருதயத்தை மாற்றி இங்கே கொண்டு வந்து நேராக போவாஸ் வயலுக்கே போக வைத்தார், தானியத்தை பொறுக்கிறதுக்கு. அங்கே 10 நாள், இங்கே 10 நாள், அப்படி அலைந்து திரியவில்லை. அவர் உங்களுக்கு ஒன்று கொடுக்க வேண்டும் முடிவு செய்து விட்டால், ஒரு ஆசீர்வாதம் வர வேண்டும் என்றால் அலைய விட மாட்டார், நேராக நடத்துவார். போவாசு வயலுக்கே போச்சுன்னா பின்னாடி போவாசு வயலுக்கு அவர் சொந்தக்காரியானாள். இன்னொன்று கேளுங்கள். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 33வது வசனம். யோசேப்பை வந்து இறந்து விட்டான் என்று சொல்லி அவங்க அப்பாவை நம்ப வைத்து விட்டார்கள். ஏன்னா அவனுடைய ட்ரெஸ்ஸை கொண்டு போய் ரத்தத்தில், ஆட்டுக்குட்டி ரத்தத்தில் தேய்ச்சி பாருங்க இதுன்னு, ஐயோ இது அவனுடைய ட்ரெஸ் தான் சொல்லி யாக்கோபு அழுது கொண்டிருக்கிறான். ஆதியாகமம் 37-35. என் மகன் இறந்து விட்டான் என்று சொல்லி அப்படி அழுது கொண்டிருக்கிறான். அவன் இறந்து விட்டானா? அவன் இங்கே எகிப்தியிலே வளர்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் யாக்கோபு இறந்து விட்டான் என்று அழுது கொண்டிருக்கிறான். ஏன் ஆண்டவர் இப்படி செய்கிறார்? ஏன் 2 அவனுக்கு சொல்லலாம் அல்லவா? இல்லப்பா, உன்னுடைய மகன் இறக்கவில்லை சொல்லலாம் அல்லவா? இல்லை, அங்கே காரியம் கெட்டுவிடும். யோசேப்பை அங்கே வந்து உருவாக்க வேண்டும், அவனை எகிப்துக்கு அதிபதியாக்க வேண்டும், பின் இவர்களை அங்கு கொண்டு போக வேண்டும். இந்த இடைப்பட்ட காலத்தில் அப்படியே விட்டு விடுகிறார். அப்போ யாக்கோபு உரியது, அவன் இறந்து விட்டான், அவன் முடிந்தது என்று இருப்பதை அவனுக்கு உரியது அங்கே வளர்ந்து கொண்டிருக்கிறது. பின் ஆதியாகமம் 45 எல்லாரும் ஒன்று சேர்கிறார்கள். அப்பொழுது யோசேப்பு அழைத்து கொண்டு வருவதற்கு யோசேப்பு வண்டில்களெல்லாம் அனுப்பியிருக்கிறான். அதையெல்லாம் பார்த்த உடனே யாக்கோபுக்கு உயிர் முயற்சி வந்தது என்று நாம் பார்க்கிறோம். இது கேட்டீர்களா? அது அவனுக்கு உரியது, யாக்கோபுக்கு உரியது. ஆனால் அது இல்லை என்று அவன் முடிவு கட்டு விட்டான். இல்லை என்று முடிவு கட்ட இல்லை என்று ஆகிவிடாது. கர்த்தர் இல்லை என்று சொல்ல வேண்டும். அப்போ அதற்கு என்ன செய்வது? நாம் என்ன பண்ணுவது? நாம் ஜெபத்தில் தான் இருக்கணும், வேறு வழியே இல்லை. உங்களுடைய சுயத்தை நம்பாதீர்கள், பிறருடைய பேச்சையும் நம்பாதீர்கள். நீங்கள் முடிந்ததை இனி வேறு இடம் பார்க்கலாம், எங்கே போவது, ஏன் கர்த்தர் கைவிட்டது போல் இருக்கிறது என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் போது கர்த்தர் அங்கேயே உங்களுக்கு உண்டான காரியங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆக்க பொறுத்தவர்கள் ஆற பொருங்கள். ஆம், நம் தகப்பன் மறைபொருளை வெளிப்படுத்துகிறவர். இல்லை, ஒருவேளை அது தேவத்திட்டம் இல்லை என்றால் எங்கே போவது, என்ன செய்வது? இருள் போல உணர்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு என்றே அற்புத இடத்தை, வேலை, பிஸ்னஸை, அது பெண்ணாக இருக்கட்டும், மாப்பிள்ளையாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அதை ஆயத்தப்படுத்தி விட்டார். உங்களுக்கு சரியான நேரத்தில் உங்களுக்கு காட்டுவார். எப்படி யாக்கோப்புக்கு யோசேப்பை காட்டினார்? எப்போ காட்டினார்? அவனை அதிபதியாக்கினது பின் தான் காட்டினார். இடையில் காட்டியிருந்தால், இடையிலே சொல்லியிருந்தால் காரியம் கெட்டு போயிருக்கும். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் எலியா முடிந்தது, நான் போய் சாகிறேன் என்று சூறைச்செடியில் படித்தான். அது அவனுடைய திட்டம். ஆனால் ஆண்டவருடைய திட்டமா? இவன் சாகிறேன் என்று படித்திருக்கிறான். அங்கே ஆண்டவர் 3 ஊழியத்தை அவனுக்கு ஏற்பாடு பண்ணிவிட்டார். பெரிய ஊழியம். அந்த 3 ஊழியங்களையும் செய்தான். பின் சாவே இல்லாமல் எடுத்துக்கொண்டான். கேட்டீர்களா? அது அவனுக்குரியது. சாவே இல்லாமல் பரலோகம் போவிடு அவனுக்குரியது. ஆனால் அவன் நினைத்தது நான் சாகிறேன் என்கிறான். தேவ திட்டம் அவனுக்குரியது, அவனுக்கே கொடுத்தார். இடையில் பீத்து கொண்டு போகவில்லை. ஹல்லேலூயா. சாவே இல்லாமல் எடுத்துக்கொண்டார். அவரையே முழுமையாக நம்பி அவரையே பற்றி கொண்டிருப்பவளை கர்த்தர் பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வார். ஏசாயா 26:3. நீங்கள் எதிர்பார்த்தது, நினைத்தது நடக்கவில்லை என்றால் இனி அவ்வளவுதான் என்று முடிவுக்கு வந்து விடாதீர்கள். அது ஆண்டவர் சொல்ல வேண்டும், கர்த்தர் சொல்ல வேண்டும். அவரிடம் நீங்கள் ஜெபத்தில் இருங்கள், ஜெபத்தில் இருங்கள், அவரோடு பேசுங்கள். உங்களை அழைத்தவர், ரட்சித்தவர், வாக்கு கொடுத்தவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு வார்த்தையை கொடுத்து உற்சாகப்படு, காத்திரு என்று உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஏன்? அது ஆயத்தமாக வேண்டும், அது முழுமை பெற வேண்டும், அந்த ஆசீர்வாதம் முழுமை பெற வேண்டும். நீங்களும் மெச்சூரிட்டி ஆக வேண்டும். அவர் இல்லாதவரை இருக்கிறது போல அழைத்து கொடுக்கிறவர். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசித்த தேவன்.
உங்களுக்கு உரியதை, அவர் திட்டமிட்டு வைத்திருக்கிறதை உங்களிடமே கொண்டு வந்து சேர்ப்பார். இதை தடுக்க சர்வ லோகத்தில் எந்த சக்தியும் கிடையாது, எவனும் தொட முடியாது. ஆனால் உங்களுக்கு அல்லாததை நீங்கள் என்ன முயற்சி பண்ணினாலும் அது கிடைக்காது, தொட விட மாட்டார். இது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய திட்டம் சித்தம் எதுவோ அதை அற்புதமாக செய்து முடிப்பார். அவர் திட்டம் சித்தம் எது? உங்களை உயர வைப்பது, வாழ வைப்பது. எந்த இடத்தில் முடியாது என்று சொன்னார்களோ, எந்த இடத்தில் எல்லாரும் பார்த்து வேடிக்கை பார்க்கிறார்களோ, அதே இடத்தில் உங்களை மேலே கொண்டு வருவது தான் அவருடைய திட்டம். நீங்கள் வாழ வேண்டும் என்பது திட்டம். நீங்கள் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பது ஒரு திட்டம். நீங்கள் செழித்து இருக்க வேண்டும், பூரணமாக இருக்க வேண்டும் திட்டம். அதில் ஒரு குறையும் இருக்காது. நீங்கள் கூட அப்படி திட்டம் போட முடியாது உங்களை குறித்து. அப்படி உயர்ந்த திட்டம் வைத்திருக்கிறவர் உங்களுக்கு உரியதை உங்களிடமே கொண்டு வந்து சேர்ப்பார். அது எவ்வளவு காலமானாலும் சரி, நீங்கள் காத்திருங்கள், பொறுமையாகிருங்கள். நீங்கள் மனதில் உங்களுக்கு ஒரு விருப்பத்தை கொடுத்திருக்கிறார், அந்த விருப்பத்தை வைத்து நீங்கள் ஜெபித்து வருகிறீர்கள், நல்லது. ஆனால் அது வராதோ, வருமோ, எப்போ வருது, கிடைக்காதோ, அந்த சந்தேகமெல்லாம் உங்களுக்கு வேண்டாம். உங்களையே தேடி கொண்டு வந்து சேர்ப்பார், உங்களை கொண்டே அங்கே சேர்ப்பார். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். தகப்பனே, என்னுடைய எல்லா பயமும் சந்தேகங்களும் இன்று இந்த செய்தியின் மூலம் தூரப்படுத்தினீரே தோத்திரம். அடியானை உற்சாகப்படுத்தினீரே தோத்திரம். எனக்குரியதை என்னை தேடி வரை செய்கிறீரே, உம்மை துதிக்கிறோம். இன்னும் விசுவாசத்தில் உறுதியும் பொறுமையும் தாருமையா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைய சிந்தனைக்கு, கர்த்தர் என் எல்லையில் சகலத்தையும் நேர்த்தியாக செய்து கொண்டிருக்கிறார் என்ற நிச்சயத்தில் என் வேலையை நான் நேர்த்தியாக செய்து கொண்டிருக்கிறேன், இன்னும் செய்வேன். ஆமேன். அல்லேலூயா.